மின்னல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமா டீம் ஒர்க்கா இருந்தாலும் ஒரு திரைப்படத்தின் வெற்றி தோல்வி இரண்டுமே இயக்குனரை சார்ந்தது. அதனாலதான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு இயக்குனரை சொல்றோம். இவ்வளவு முக்கியத்துவம் இயக்குனருக்கு இருந்தாலும் நடிகர்கள் மட்டும்தான் பெரும் புகழ் அடைறாங்க. மயக்கம் என்ன, நெஞ்சம் மறப்பதில்லைன்னு புகழ் பெற்ற பழைய படங்களின் தலைப்பை வைத்து இயக்குனவர் செல்வராகவன். அடுத்ததா மன்னவன் வந்தானடின்ற தலைப்புல சந்தானத்தை ஹீரோவா வச்சு படத்தை இயக்குறாரு. இது முழுக்க காதல் காட்சிகளை கொண்டது. பறந்து செல்லவா நடிகர் நாசரின் மகன் லுஃப்தின் ஹீரோவா அறிமுகமாக ஐஸ்வர்யா, பாலாஜி மற்றும் பலர் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு தண்டபாணி பத்மநாபன். தயாரிச்சிருக்காரு அருமைச்சந்திரன். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் வெளிவந்தது. ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். என்னன்னா இதில் கதாநாயகனா அறிமுகமாகறன்றதுக்காக கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு இந்த படத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. ஸோ இந்த படம் முடிச்சு ஐ ஃபீல் லைக் ஐம் அ க்ரோன் அப் பர்சன் நவ். என்னால் இப்போது ஒரு இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. ட்ரெய்லர் வெளியிடும்பொழுது நான் என் மகனை பற்றி பேசிவிட்டேன். அதனால் திரும்பி அதை நான் சொல்ல வரல. இருந்தாலும் சொல்கிறேன், நான் அவனை ஒரு தொழில்தன்மை மிக்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டராக தான். அவன் வந்து பெரிய ஸ்டார் ஆகணும், அதெல்லாம் அது என்னுடைய கையில் இல்லை, நம்முடைய கையில் இல்லை. அவனை ஒரு பல பட்டறைகளுக்கு அனுப்பி, பல பயிற்சிகளுக்கு உட்படுத்தி, பல பல கஷ்டங்கள், தப்பா என்னால் முடியல, பட் இருந்தாலும் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போயிட்டே இருப்பான். ட்ரெயினுக்கு இன்னும் போயிட்டு இருக்கான். ஆக அவனை, என் பேரை அவன் காப்பாற்றுறானோ இல்லையோ, அவன் மூலமாக என் பேரை நான் காப்பாற்றிக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு படத்தை சிங்கப்பூரில் தயார் பண்ணும்பொழுது அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை வந்து எனக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எல்லாம் அந்த ப்ரொடக்ஷனை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க அனைவருக்கும் எனது நன்றி. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் வந்து காதலை தேடிட்டே இருக்கிற ஒருத்தன் அதை எப்படி கண்டடைகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த பறந்து செலவா படம் சிங்கப்பூர்லேயே முழுக்க முழுக்க எடுத்த படம். அந்த மாதிரி நம்ம ஃபாரினில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல், படம் முடிய ஐயோ படம் முடிய போதேங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். பெரிய எக்ஸ்ட்ரானரி அப்படிலாம் சொல்லல, ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி வித் காமெடி. அண்ட் தென் சிங்கப்பூர் கலர்ஃபுல்லாக இருக்கும். 3 பெரிய காமெடிகள், இன்றைக்கி இருக்க 3 பெரிய காமெடிகள் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நாளும் ஷூட் ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஸோ அதுக்கு பாஷா, சதீஷ் எல்லாரும் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ். அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் திஸ் டஸ் வெரி வெல். தேங்க்யூ வெரி மச். நடிகையா டான்ஸ் மாஸ்டரா இருப்பவர் காயத்ரி ரகுராம். நடன இயக்குனரான காயத்ரி ரகுராம் யாதுமாகி நின்றாய் படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காரு. திட்டிவாசல் மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று படமாக்கியிருக்காங்க இந்த படக்குழுவினர். ஆக்ஷன், எமோஷன் கலந்த இந்த திரைப்படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு. நான் வந்து கர்நாடகா இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம படம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீனிவாசரா ப்ரொடியூசர், நான் தான் இந்த திட்டிவாசல் ப்ரொடியூசர். டைரக்டர் வந்து பிரதாப் முரளி. இந்த மூவியில் மெயின் கேரக்டர் வந்து நம்ம நாஜர் சார் பண்ணியிருக்காரு. ஹீரோ மகேந்திரன், இன்னொரு ஹீரோ வந்து வினோத்குமார். கன்னடாவில் இந்த ஃபஸ்ட் டைம் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். திட்டிவாசல்ன்ற படத்து மூலமாக முதல்ல வந்து இயக்குனராக அறிமுகமாகிறேன். படம் வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கருத்தை முன் வச்சு இது பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், ஒரு காட்டுவாசி மக்களுக்கும் ஒரு பாலிட்டிஷியன்ஸுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு வார். ஸோ படமும் ரொம்ப நாளாக வந்துருக்கு. படம் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் காப்பியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா திட்டிவாசலுங்கிறது வந்து ஒரு ஜெயில் சம்மந்தமான ஒரு கதை. அந்த ஜெயிலோட என்ட்ரன்ஸ் தான் திட்டிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜெயிலில் ஒரு பெரிய கேட் இருக்கும், அதில் ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த சின்ன கேட்டுக்கு பேர் தான் திட்டிவாசல். கதையை பற்றி சொல்லணும்னா இது ஒரு அதிகாரத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த நிலையில் இருக்கிற மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது வந்து விளிம்பு நிலை மக்களை வந்து ஒரு அவங்கள சூறையாடுவாங்க.
இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம். அப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்பி எங்கள் டீமோடு சேர்ந்து உழைச்சிருக்கிறோம். என்னோட பேர் ஹரிஷ். திட்டிவாசல் இந்த படத்தோட பேர். இந்த படத்தில் நானும் என்னோட அண்ணாவும் சேர்ந்து சாங்ஸ் அண்ட் ரீ ரெக்கார்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டோட்டலி இது வந்து இந்த கோத்தகிரி அந்த சைடில் இருக்கிற ஒரு மவுண்டன் வில்லேஜ் அது மாதிரி இருக்குது. ஸோ இதில் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த நேட்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுன்ட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஊருக்கெலாம் போயிட்டு அவங்களாம் ரெக்கார்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் ஸ்டூடியோவில் வச்சு அண்ட் இட் வாஸ் அ வெரி பிக் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என் பேர் மாய் சுந்தர். இந்த திட்டிவாசல் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்வியலை வந்து மையப்படுத்தி எடுத்த படம். யாம் இருக்க பயமேன் சஸ்பென்ஸ் பேய் த்ரில் கலந்த திரைப்படம். இந்த படத்தை இயக்கியிருந்தாரு இயக்குனர் டிகே. இயக்குனர் டிகே அடுத்ததா நயன்தாராவை முதன்மையான கதாபாத்திரத்தில் வைத்து திரைப்படத்தை இயக்க இருக்காரு. இயக்குனர்கள் ஏ வெங்கடேஷ், கஸ்தூரி ராஜா, நடிகர் நட்டி நட்ராஜ், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா கலந்து கொண்ட திரைப்படம் பார்க்க தோன்றுதே. இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜெய் செந்தில்குமார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். வாசவி ஃபிலிம்ஸ் இயக்குனர் பார்க்க தோணுது என்ற படம் பண்ணியிருக்கோம். இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மொபைல் மேட்ரு தான். இதுலேயே வந்து ஒரு லவ், ஆர்ஆர், காமெடி எல்லாம் கலந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்க தோணுதுன்ற படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் சினிமாவில் வந்து என்னோடய ஃபஸ்ட் படம். இவர் திரு ஜெய் செந்தில்குமார் வந்து டைரக்டராகவும் என்னோட சன் வந்து ஹர்ஷா ஹீரோவும் பண்ணியிருக்காரு. படமும் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. என் பேர் ஹர்ஷா. பார்க்க தோணுத படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மிக்ஸ்டு ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கையில் ஒரு சராசரியாக ஒரு தொலைபேச்சு மூலியமாக நடக்கிற ஒரு சம்பவம். ஹை எஸ் ஐம் சாரா. இந்த படத்தில் நான் ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார், கேமராமேன் சார், ப்ரொடியூசர் சார் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் எனக்கு இருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் இருக்குது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிருஷ்ணகிரி, அவரோட நேட்டிவ் பிளேஸ்லேயே எடுத்த படம். லைவாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். படம் ஓரளவு நல்லா வந்திருக்கு. இதில் ஹாரர் புதுவிதமாக இருக்குது. நல்லா பாருங்கள். ஒரு பைக்கில் போகும்போது ஒரு மொபைல் கிடைக்கும். அந்த மொபைல் வச்சு என்னன்றது இது ஒரு பேயான்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சாங்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு மெலோடி, ஃபோக்கு, பல விஷயங்களை பார்க்க தோணுது. கூட்டம் இல்லாத ஏடிஎம், கூட்டம் இருக்கிற சினிமா தேட்டரு, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க தோணுது. அதே மாதிரி இந்த படத்தை தேட்டரில் பார்க்க தோணுது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். படம் வெற்றி வரை என்னுடைய வாழ்த்துக்கள். சுயம்வரம் என்ற கின்னஸ் சாதனை படைத்த படத்தை இயக்குனர் சுபாஷ் நடிகர் சங்க நிதிக்காக கருப்பு ராஜா வெள்ளை ராஜான்னு ஒரு கதையை எழுதியிருக்காரு. இதில் கருப்பு ராஜாவா விஷாலும், வெள்ளை ராஜாவா கார்த்தியும் நடிக்க இருக்காங்க. இயக்குனர் லக்ஷ்மண் ஜெயம் ரவி, ஹன்சிகாவை வைத்து இயக்கிய வெற்றி திரைப்படம் ரோமியோ ஜூலியட். லக்ஷ்மணன் இப்போ அரவிந்த் சாமி, ஜெயம் ரவி, ஹன்சிகாவை வைத்து இயக்கி முடித்திருக்கும் திரைப்படம் போகன். மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க லஷ் ஸ்டுடியோஸ். நானும் பார்த்தேன், படம் பார்த்தேன், ரீ ரெக்கார்டிங்லாம் இல்லாமல் பார்த்தேன். அந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ரவியும் அன்சிகா அவர்களும் ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் மின்சார கனவு பண்ணும்போது கூட எனக்கும் அரவிந்த் சாமி சாருக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இல்லை. நான் பாட்டு நடிப்பேன், அவர் பாட்டு நடிப்பார், அப்புறம் பேசுவோம், ஹாய் ஹாய் அப்படியே போயிடுவோம். பட் இந்த படம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் பண்ணும்போது தான் நான் அவ்வளோ பேசினேன். இதில் தான் ஒரு சின்ன குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இன்னும் அதோட பெட்டராக இருந்துச்சு. நான் அவர் வீட்டுக்கு போனேன், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நல்லா பேசணும். அந்த மாதிரி ஒரு இந்த போகன் படம் அப்படி ஒரு அமைச்சு கொடுத்துச்சு. இந்த படத்தில் அரவிந்த் சாமி பண்ணும்போது வா அரவிந்த் சாமி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தோணும். அப்புறம் அன்சிகா சீன் பண்ணோம், அன்சிகா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரவி பண்ணும்போது ரவி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படி 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. எங்கள் டீமில் நியூ எடிஷன் அரவிந்த் சுவாமி சார். இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. எங்கேயும் காதல் பார்த்த சேம் எனர்ஜி, சேம் என்தூசியாசம். Prabhudeva sir, he was the first one to introduce me to Tamil cinema, so I'll always be grateful to him. Iman kuda enoda wishes. Bogan enga team irko enoda hit kodukana nambaren. எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு படம், ஒரு முக்கியமான படமாக ஒரு தோணும், கிடைக்கும், அதே மாதிரி வரும்.
அதே மாதிரி வந்திருக்கும் கூட. நான் ஏன் முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கேன். அதுக்கான பலனும் கிடைக்க போகுதுன்னு ஸ்பாட்லேயே தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா சில விஷயம் இந்த படத்தில் அந்த விஷயத்த சொன்னால் கதை தெரிஞ்சிடும், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்பாட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த படம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது. எல்லாமே டோட்டல் டீம், என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே இமான் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரியாக சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு ஆல்மோஸ்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லா சாங்குமே. அது ஒரு ஆல்பமில் வந்து 5 பாட்டும் ஹிட்டாக இருக்கிறது கஷ்டம் சொல்லுவாங்க. நடந்திருக்கு 2ஆவது டைமாக ரோமியோ ஜூலியட்டுக்கு அப்புறமா. தனி ஒருவனுக்கு அப்புறம் ஜெயம் ரவி சார் அண்ட் அரவிந்த் சாமியோடைய காம்போ வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ தட் இது டீசர்ஸ் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. வி ஆல் ரெடி ஃபார் த ரிலீஸ். ஆக்சுவலாக பாடகி சித்ரா, தயாரிப்பாளர் அபிராமி ராமநாதன் கலந்து கொண்ட திரைப்படம் ஒரு தாரம் உதயமாகிறது. பாபு ராஜேந்திரன் இயக்க ஐஎஸ்எஸ் ஆண்டனி ஹீரோவா நடித்து தயாரிச்சிருக்காரு. ரொம்ப வருஷமா இவர், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஹார்மோனியத்தில் நிறைய பாடல்கள் இவர் கம்போஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் தமிழில் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எல்லோரும் நிறைஞ்ச மனசோட அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும். ஒரு ஹீரோயின் மரத்தை சுற்றி ஓடுறது, திடீர்னு ஆல்ப்ஸுக்கு போகிறது, திடீர்னு ஹிமாலயாவுக்கு போகிறது, அதெல்லாம் இல்லாமல் யதார்த்தமாக ஒரு டேமில் வச்சு எடுத்திருக்கீங்க. அதான் படம் பார்த்தேன், நல்லா இருந்தது. ப்ரொடியூசராகவும் கதையில் எழுதவும் அதிலேயே நடித்து நானே வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியுடன் இதை என் வாழ்க்கை சம்பவத்தை உங்கள் முன் நான் திரையுலகத்துக்கு காணிக்கையாக வைத்திருக்கிறேன். இது தாய், மனைவி, மகள் என்று 3 பெண்களை சுற்றி வளர்த்திய கதை. இது உண்மை கதை. இந்த கதையில் வரும் 70% ആളുകളും இன்னும் ഉയരോട് தான் வாழ்ந்து കൊണ്ടിരിக்கிறார்கள். എൻ്റെ ഫസ്റ്റ് ഫിലിമാണിത്. ഇത് ഇതിലൊരു കുടുംബ പെണ്ണായിട്ടാണ് ഞാൻ അഭിനയിച്ചിരിക്കുന്നത്. എൻ്റെ ക്യാരക്ടർ മലയാളി ക്യാരക്ടറാണ്, ഞാൻ മലയാളിയാണ്. இந்த படத்தில் நான் இயக்குனராக வேலை பார்த்துருக்கேன். ஸ்ரீராஜ் ஃபோட்டோகிராஃபி, கடையால் சத்யராஜ் வரிகள், பிஆர்கே இசை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மனைவி எப்படி அமையணும் என்று இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். நான் கராத்தே ராஜா பேசுகிறேன். இந்த தாரம் படத்துலையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வெறும் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க, வெறும் வில்லனா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கதைக்குள்ளே இந்த ஹீரோவுக்கு இணையாக ஒரு ஹீரோவுக்கு மச்சான் கேரக்டராக ஒன்று வந்து சரிசமமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. என் பேர் சத்யராஜ், கடையல் சத்யராஜ் என்ற புதினை பேரிலே திரைப்படங்களில் பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு தாரம் உதயமாகிறது என்ற இந்த திரைப்படத்திலே 6 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இந்த படத்திலே 6 பாடல்களை 12 பாடகர்கள் சேர்ந்து பாடியிருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ் ஹீரோவாக நடிக்கும் வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 திரைப்படத்துல காஜல் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இயக்குனர் பாக்யராஜுக்கு குரு காணிக்கையா நடத்தினாரு இயக்குனர் பார்த்திபன். தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன், இயக்குனர்கள் பாரதி ராஜா, சங்கர், லிங்குசாமி உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில பல புதுமைகளையும் செய்யவும் முயற்சித்தார் பார்த்திபன். இப்போ உள்ள மாதிரி மியூசிக் அப்போ கிடையாது. டபுள் பாசிட்டிவ் போட்டு எந்த இடத்துல மியூசிக் வரணுமோ அதுக்கு முன்னால் மார்க் போடணும். 16 ஃப்ரேமுக்கு ஒரு மார்க்கு, 17 ஃப்ரேமுக்கு 3 ஃப்ரேமில் ஒரு 3 மார்க் போடணும். இது அசிஸ்டண்ட்களுக்கு பல பேருக்கு தெரியாது. நாங்கள் அந்த இடத்துல அண்ணான்னு திட்டுவார் பயங்கரமாக, அந்த இடத்துல மார்க்கே இல்லையா, மார்க் போட்டோன்னா அதுக்கப்புறம் போய் இவங்கெல்லாம் போடுற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இப்போ எல்லாம் மாடர்ன் ஆகி போச்சு. அப்படி அடித்தளத்திலிருந்து வளர்ந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அருமைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். முந்தானை முடிச்சு இதில் அந்த தாலாட்டு பாட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து எழுதுறதுக்கு அந்த ரைட்டரை விடிய உட்கார வச்சு காத்தால 5 மணிக்கு தான் ஓகே பண்ணார் அந்த ரைட்டர் ரெக்கார்டிங்க்கு. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே போல் அந்த படத்தை சென்சார் பண்ணுறதுக்கு ரீலெலாம் போயிடுச்சு. ராத்திரி உட்காந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த ரீல் வரலன்னு கேட்டால் லேபுக்கே போகலன்றாங்க. அதுக்கப்புறம் என் சன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜருமா இல்லை எடிட்டிங் ரூமுக்கு போய் அந்த ரீலை பார்த்தா அதை எடிட் பண்ணி வச்சுட்டு அவங்க டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் சிங்கிள் லைட்டில் பிரிண்ட் பண்ணி சென்சாரை கொண்டு போய் அந்த போட்டு காட்டினோம். அந்த மாதிரி ஒரு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ரைட்டரை பார்க்குறதுன்றது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். நான் பாக்யராஜ் சார்கிட்ட எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் சுஹாசினி அவர்கள் சொன்னது போல்
அவங்க சிஷியர்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன அவர் படத்தை டைரக்ட் பண்ண வச்சது. அம்மா வந்தாச்சுன்னு படம் அவரை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி எனக்கும் பாரதிக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா, பாரதி ராஜா சார் சொந்த படத்தை நாங்கள் டைரக்ட் பண்ணோம். இந்த பாக்கியா பத்திரிகை நடத்துகிறப்போ அதில் ஒரு விஷயம் வந்தது, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படின்னு ஒரு பகுதி வந்தது. அதில் நிறைய வாசகர்களுடைய ஆசை அவர் நிறைவேற்றி வச்சார். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசு தான் இவ்வளவு திரைக்கதைகளை உருவாக்குறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஒரு டைமில் தயாரிப்பாளர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு தான் படம் எடுத்தாங்க. அந்த டைமில் திரைக்கதை நல்லா இருந்தால் யார் வேணாலும் நடித்தா படம் ஓடுங்கிற உடச்சிட்டு வந்தது அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் தான். பாக்யராஜ் சார் பாரதியார் மட்டும் குரு இல்லை, இந்த சினிமாவை ரசிக்கிற எல்லாத்துக்குமே அவர் ஒரு குரு தான். அவர்கிட்டருந்து நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், பல பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நானும் ஒரு குரு வணக்கம் செலுத்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஒரு குரு தட்சணையாக பார்த்திபன் சார் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் பர்சனலாக இன்வைட் பண்ணார். அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். திரு பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அவருடைய சிஷ்யரான பார்த்திபன் அவர்கள் நல்ல தருணத்தில் எடுத்து பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக நிறைய பேர் இருக்கணும். இந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த பல பேர் தொடர்ந்து செய்யணும். இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்திபன் சார் தன்னுடைய படத்தின் இசை வெளியீட்டு விழாவோட குரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய குருவான பாக்யராஜ் சார் அவர்களுக்கு பாராட்டு விழாவையும் சேர்த்து எடுத்திருக்கிறது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் டைரக்டரோட சன்னை வச்சு படம் பண்ணுறோம். ஐம் வெரி ஹாப்பி. சாந்தனுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது, அதை பார்த்திபன் கொடுத்துருக்குது. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்